ஏன்டா இந்த மருந்தை ஸ்ப்ரே பண்ணோம், நம்மளாலே இந்த ஸ்மெல்ல தாங்க முடியலையே அப்படின்னு நினைச்சதாங்க இந்த மருந்து. என்ன அப்படின்னா, இதை வந்து பத்தலை கரைசல். இந்த பத்தலை கரைசல் வந்து எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா, நம்ம வந்து இயற்கை பூச்சி விரட்டியா வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம். இதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால் வரக்கூடிய இலைகள், அப்புறம் கசப்பா இருக்கக்கூடிய இலைகள், இந்த எந்த இலைகள்னாலும் நீங்க வந்து 10 இலையா வந்து சூஸ் பண்ணி போடலாம். இதுல 5 போடலாம். இல்ல அதுக்கு மேல கூட உங்களுக்கு அந்த மாதிரி இலைகள் கிடைச்சதுனாலும் போடலாம். நான் இதுல கிட்டத்தட்ட ஒரு 15க்கு மேற்பட்ட இலைகளை வந்து இதுல வந்து போட்டு வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இதை வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து டெய்லியும் வந்து காலையிலயோ சாயந்தரமோ அப்படி வந்து கிண்டி கிண்டி விடணும். ஃபுல்லா வந்து நீங்க இலையை மட்டும் உருவி போடலாம். பட் நான் வந்துட்டு இதுல இருக்க குச்சியோட சேர்த்து தான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து அந்த குச்சியை வந்து நான் இதுல ஓரளவுக்கு இது ரெடி ஆனதுக்கு அப்புறம் அதை எடுத்து அது இன்னொரு ப்ராசஸ்க்காக அதுவும் வச்சிருக்கறனால அதை அப்படியே சேர்த்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து வெறும் இலைகளை மட்டும் இது பண்ணலாம். ஒரு 10 நாள் கழிச்சு உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல வந்து டிஃபரன்ஸ் தெரியும். இதை நீங்க ஸ்மெல் பண்ணி பார்க்கறது கூட வேண்டாம். நீங்க வந்து அதை வந்து எடுத்து லைட்டா மேல போட்டீங்க அப்படின்னாலும், நீங்க வந்து சோப்பு போட்டு குளிச்சா மட்டும்தான் அந்த ஸ்மெல்ல வந்து இது பண்ணும். அப்ப கூட இதோட அந்த கசப்பான ஸ்மெல்லும் அந்த இதுவும் வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். ஸோ இதை நீங்க பயிர்களுக்கு தெளிக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த பூச்சியோட தாக்குதலுங்கிறது வந்து கம்மியா இருக்கு. நான் வந்து என்னோட ஃபார்முக்கு வந்து இதை வந்து அப்பப்போ வந்து தெளிச்சு விடுவோம். ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்க வந்து உங்களோட பயிர்களுக்கு வந்து நீங்க வந்து தெளிச்சு விடலாம்.